ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஒரு ஃப்ரூட்னு எடுத்தீங்கன்னா மாம்பழம், பியூட்டிஃபுல் ஸ்வீட்டு. ஆனால் சம்மர் சீசன் தான் வண்டி வரும். ஆனால் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கும் சீசன்ஸ் இருக்குன்னு தெரியுமா? கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா எங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா எஸ்பெஷல் ரீட்டைல் இருக்கவங்க பயங்கரமான சீசன் இருக்கு. மழை சீசன்னா பிசினஸ் டவுன் ஆகும். டிசம்பர் சீசன்ல பாத்தீங்கன்னா பிசினஸ் ஏறிடும். லீவ் சீசன்ல பிசினஸ் ஏறிடும். இப்போ என்னோட ஸ்டைல் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணுவேன். லாஸ்ட் 5 years to 10 years டேட்டா நான் வச்சிருக்கேன். எவ்ரி மந்த் என்ன சீசன், இந்த சீசன்ல பிசினஸ் எப்படி போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மார்ச்ல இருக்கிறதுனால பயங்கரமா இந்த ரம்ஜான், லென்ட், இது தவிர எக்ஸாம்ஸ், ஸோ எல்லாமே குறையும். இதுக்கு நான் என்ன பண்ண சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க டேட்டாவை நான் அனலைஸ் பண்ணிடுவேன். இந்த சீசன்ஸ்க்காக இந்த மாசம் எப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் மந்த் பீக்ல இருக்கும், ஜனவரி மந்த் ஒரு 8 to 10% டிராப் ஆகும், பிப்ரவரி மந்த் அங்கிருந்து திருப்பி 10% டிராப் ஆகும். ஸோ இந்த 10% டிராப் லாஸ்ட் இயர் டு டிசம்பர் டு ஜனவரியை நீங்க எப்படி கட் பண்ணுவீங்க? அப்பா நல்ல மார்க்கெட்டிங், நிறைய ஆஃபர்ஸ், திருப்பி கிவ் பேக்ஸ் டு கஸ்டமர்ஸ், அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் இழுக்கணும். சில மந்த்ஸுக்கு பாத்தீங்கன்னா 5 வீக்கெண்ட்ஸ் வந்துடும். மார்ச் பாத்தீங்கன்னா 5 வீக்கெண்ட்ஸ், எஸ்பெஷலி ரீட்டைல் இருக்கும்போது சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது, சண்டே செகண்ட் டே, எண்டிங் பாத்தீங்கன்னா மண்டே. அதுல பாத்தீங்கன்னா அப்படியே 5 வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லா வந்துருது. ஸோ இந்த மாதிரி மந்த்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸப்ஷனலி குட் மந்த்ஸ். இந்த சீசன்ஸை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா மார்க்கெட்டிங் ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா தான் நீங்க பிசினஸ்ல சஸ்டெயின் பண்ண முடியும். எல்லா மந்த்துக்கும் வைக்கிற மாதிரி வச்சீங்கன்னா அப்ப ஸ்டாக்கிங் இந்த மாதிரிலாம் ஓவர் ஸ்டாக் பண்ணி நஷ்டத்துல போய் முடியறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். You ain't gonna make it, you ain't never ever gonna break it. You can never beat them and they're better than you face it. Thinking that they're giving them, you're not thinking straight, kid.